திராவிடம் அழிக்க. தலைவர்கள், தலைவர்களது சிலை திராவிடம். தலைவர்கள் சிலை இது வெறும் செங்கல் சிமெண்ட் கொண்ட கலவை அல்ல. ஒரு இனத்தின் பண்பாடு, கலாச்சாரம், மொழி ஆகியவற்றின் கலவையே. ஆனால் சில மேதைகள் காக்கை குருவியின் கழிவறையாய் தலைவர்களின் சிலை அமைந்துவிட்டது என பேசியதும் உண்டு. அப்படியும் விமர்சனம் வரவில்லை என்றால் சிலைகள் தான் போக்குவரத்திற்கு இடைஞ்சலாய் இருக்கிறது. அந்த சிலைகளை மட்டும் இல்லை என்றால் போக்குவரத்து நெரிசலே இருக்காது என்பது போல் கருத்துக்கள் பரப்புவர். அவர்களின் நோக்கம் சிலை அகற்றுவது அல்ல, 3000-4000 ஆண்டு தத்துவத்தை, சிந்தனையை, நாகரிகத்தை, வாழ்வியல் முறையை முடக்குவது என்ற எண்ணத்தின் துவக்கம் அது. அவ்வளவே. சிலைகள் என்றால் எல்லா சிலைக்கும் இம்மாதிரி விமர்சனம் வருவா என்றால் அதுதான் இல்லை. கைத்தடி வைத்துக்கொண்டு வெண்தாடியோடு நிற்கும் கிழவனின் சிலை, வடக்கு திசையை சுட்டு விரலால் சுட்டி காட்டி வேட்டியை கட்டி கொண்டு இருக்கும் ஒரு மாநில மனிதனின் சிலை, இடுப்பில் கை வைத்தவாறே 2 மாணவிகளோடு நிற்கும் உயர்ந்த மனிதன் காமராசரின் சிலை. ஒன்றை மறந்து போனோமே, கோட்டு சூட்டு போட்டு கையில் புத்தகத்தோடு கம்பி வலைக்குள் கம்பீரமாய் நிற்கும் சட்டமேதையின் சிலை. இந்த சிலைகள்தான் சங்கிகளுக்கு பிரச்சனையான சிலை. மதவாதிகளின் பிடியிலிருந்து பாமர மக்களை காப்பாற்றியவர் பீமாராவ் அம்பேத்கர். ஆனால் அவரின் சிலையை கம்பி வேலிக்கு உள்ளே வைத்து பாதுகாக்க வேண்டியுள்ளது. பல சமயம் கலவரம் என்ற பெயரில் ஆடுகளம் கன்ற கோச்சையைப் போல் குதறி எடுத்து விடுவார்கள் சமூக துரோகிகள் பலர். நாம் முன்பே சொன்னது போல் சிலை என்பது வெறும் செங்கல் சிமெண்டால் ஆனது அல்ல. பண்பாடு, கலாச்சாரம், மொழி, வாழ்வியல் ஆகியவையை ஒன்றிணைத்து ஒரு இனத்தின் அடையாளமாக கட்டப்பட்டதுதான் சிலை. ரஷ்யாவில் என்ன நடந்தது தெரியுமா? கொடுங்கோலன் ஜார் மன்னனின் கொடுமையான ஆட்சியிலிருந்து விடுபட அலைந்து திரிந்து ஒளிந்து தலைமறைவாகி சில சமயம் தோன்றி பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை இராணுவமயமாக்கி புரட்சி நடத்தி மக்கள் ஜனநாயக ஆட்சி கொண்டு வந்தவர் லெனின். உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து ஹோமகுண்டம் வளர்த்து ஓம் என்ற மந்திரம் சொல்லியும் மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தால் ஓஹோவென வெடித்தது பார் யுக புரட்சி என்று வார்த்தை ஜாலம் காட்டியும் பிறந்ததல்ல ரஷ்ய புரட்சி. மக்களிடம் பழகி, மக்களை நேசித்து, மக்களிடம் கற்று, மக்களை அரசியலாக்கி பின் வெடித்ததுதான் ரஷ்ய புரட்சி. அந்த புரட்சியை நடத்தி வெற்றி கண்டவர்தான் ரஷ்யாவின் தலைவர் லெனின். அவருக்குத்தான் சிலை. அந்த புரட்சியால் வந்த ரஷ்யாவை 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மன் துண்டு மீசைக்காரனிடமிருந்து காத்த செகண்ட் ஹீரோ தான் ஸ்டாலின். இங்கு சிலைகளுக்கு ஏன் பிரச்சனை? அங்கே ரஷ்யாவின் ஹீரோக்கள் செய்த வேலையோடு சேர்த்து இங்கு சில இணை வேலையொன்றையும் செய்ய வேண்டியிருக்கிறது. அங்கு மதம் முதலாளியிடம், ஆனால் இங்கு அதோடு சேர்த்து தீண்டாமை, சாதி, இந்த கொடுமைக்கு இங்கு ஒரு கதை உள்ளது. சாத்தியன் என்ற தேவனின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொருவன் பிறந்ததாகவும் கடைசியால் காலில் செருப்புக்கு சமமாய் பிறந்தவன் சூத்திரன் என்றும் ஒரு கதையுண்டு. இந்த சூத்திரனை தலையில் பிறந்த பிராமணன் மட்டுமல்ல, தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன் எவனும் மதிக்க மாட்டான். சரி, இந்த விஷயம் இப்படி இருக்க, தலையில் பிறந்தவன் இருக்கிறானே, அவன் எவனையும் மதிக்க மாட்டான், தொடமாட்டான். காரணம், அவன் பிராமணன், அதாவது ஐயர் ஐயங்கார் என்ற மேல் சாதி. காஞ்சி சங்கர மடத்திற்கு சுப்பிரமணிய சுவாமி போனால் ராஜ உபசரிப்பு. சங்கராச்சாரி சுவாமிக்கு சமமாக சேரில் அமர்ந்து உட்கார்ந்து பேசலாம். ஆனால் மத்திய மந்திரியாக இருந்தாலும் பொன் ராதாகிருஷ்ணன் போனால் தரையில் தான் உட்கார வேண்டும். அவ்வளவுதான் அப்பிராமணனுக்கு மரியாதை. இது தெரியாமல் நான் கொஞ்சம் பணம் வைத்திருக்கிறேன், நான் கொஞ்சம் படித்து நல்ல வேலையில் இருக்கிறேன், எனக்கு நில புலன் பூமி இருக்கிறது, அதனால் நான் பெரிய வெண்ணெய் என்று நினைத்தால் அது பிராமணனை பொறுத்தவரை தவறு, மன்னிக்க முடியாத தவறு. என்ன தவறு என்றெல்லாம் நாம் கேட்க முடியாது. அதுதான் மனு தர்மம். நம்மையெல்லாம் கீழானவர்கள் என்று தீர்மானம் செய்ய கடவுள், சாஸ்திரம், மனு தர்மம் என்ற விஷயங்களை காலம் காலமாய் மக்களின் மனதில் உருவேற்றி மக்களின் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு அசைவிலும் சாஸ்திரம், சம்பிரதாயம், கடவுள், புனிதம், இன்னும்
அவள் எந்த வேலையும் செய்யாமல் பிழைக்க என்னென்ன மோடி வித்தைகள் அலங்கார வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் நம் மீது சுமத்தி நம் மக்களை காலம் காலமாய் நம்ப வைத்து வந்தனர். காலப்போக்கில் புத்தர், சித்தர் என ஒவ்வொருவராய் எதிர்க்க துவங்கினர். தாயில் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றால் அவ்வை கிழவி. நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ளிருக்கையில் என்று கேட்டார் திருமூலர். அதற்கு முன் வள்ளுவன் தெய்வத்தால் ஆகாது எனினும் தன் முயற்சியே மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்னான். அவ்வை, திருமூலர், வள்ளுவர் இவர்களெல்லாம் மென்மையாக பேசினார்கள், சனாதனிகளுக்கு உரைக்கவில்லை. பெரியார் பிறம்படி கொடுத்தார். கடவுள், சாஸ்திரம், சம்பிரதாயம், புனிதம் இவையெல்லாம் கற்பிதம்தான். எவனோ நோகாமல் நொங்கு தின்ன உளறியதை நம்ப வேண்டாம். பகுத்தறிவை கொஞ்சம் செயல்பட விடு. விஞ்ஞானபூர்வமாய் பேசி யோசிக்கவை. மடமையில் மூழ்கியிருந்த மக்களை சற்றே கண் விழித்தனர். ஏன், எதற்கு, எப்படி என கேட்டனர். அப்படி கேட்ட ஒரு சாரர் சுயமரியாதைக்காரர் என அழைக்கப்பட்டனர். அந்த சுயமரியாதைக்காரர்களை உருவாக்கியவர் தந்தை பெரியார். அவர்கள் மக்களில் ஒரு சாரர். எனக்கும் கடவுளுக்கும் இடையில் நின்று இடைத்தரகரை போல் உங்களுக்கு என்ன வேலை என கேட்டனர். எனக்கும் கடவுளுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் போல் பேசுகிறீர்களே, அது என்ன பாஷை? நீங்கள் பேசும் விஷயத்தின் பொருள் என்ன என்ற கேள்விகளுக்கு முழுமையான, தெளிவான, நேர்மையான பதில் இதுவரை பெரும்பாலும் வந்ததில்லை. அச்சத்தில் இருந்த திராவிட தமிழனுக்கு விடுதலை பெற்று தந்தவர் தாடியோடும் தடியோடும் நின்ற பெரியார்தான். இப்போது புரிகிறதா அந்த சிலைகளுக்கெல்லாம் ஏன் ஆபத்து வரும் என்று?